கோலி டாக் கோலிவுட் நியூஸ். எஸ்ஆர் பிரபாகரனை வேண்டாம்னு உதயநிதி, பின்னணி என்ன? ஒரு படம் வெற்றி பெற்றா அந்த இயக்குனரை தேடி ஹீரோக்கள் ஓடுறதும், தோல்வி அடைஞ்சா அந்த படத்தோட இயக்குனரை விரட்டி அடிக்கிறதும் தமிழ் சினிமாவில சகஜமான ஒண்ணுதான். சசிகுமார், லட்சுமி மேனன் நடிச்ச சுந்தரபாண்டியன் வெற்றி படத்தை இயக்குன எஸ்ஆர் பிரபாகரனை தானாவே தேடி போய் தன்னோட அடுத்த படத்துக்கு ஒப்பந்தம் செஞ்சாரு உதயநிதி. அவர் நாயகனா நடிக்க, நயன்தாரா நாயகியா நடிக்க எஸ்ஆர் பிரபாகரன் இயக்கத்துல வெளிவந்த இது கதிர்வேலன் காதல் தோல்வி படமா அமைஞ்சது. அந்த படத்தோட வெளியீட்டுக்கு முன்னதாகவே பிரபாகரன் தன்னோட அடுத்த படத்தையும் இயக்குவார்னு உதயநிதி அறிவிச்சாரு. ஆனா நடந்ததே வேற. கதையெல்லாம் தயார் செஞ்சு உதயநிதி கிட்ட கொடுத்தாராம் பிரபாகரன். அதுல சில திருத்தங்களை சொல்லியிருக்காரு. அது பிடிக்காத பிரபாகரன், நீங்க திருத்தங்களை சொன்னதுக்கு சரின்னு சம்மதிச்சு எடுத்த கதிர்வேலன் காதல் தோல்வி அடைஞ்சிடுச்சு, அதனால நான் எந்த திருத்தத்தையும் செய்ய மாட்டேன்னு பேசியிருக்காரு. அதோடு அவங்களோட அடுத்த பட விவகாரமும் முடிவுக்கு வந்துடுச்சான். பல முயற்சிகளுக்கு பின்னாடி மான் கராத்தே படத்தை தயாரிச்ச மதன் கிட்ட போய் அந்த கதையை சொல்லியிருக்காரு பிரபாகரன். எந்த திருத்தமும் செய்ய வேண்டாம், நீங்க சொன்ன கதையை அப்படியே படமாக்கி கொடுங்க போதும்னு சொல்லியிருக்காரா மதன்.